ஆக்டர் சூர்யாவை பொறுத்தவரை நல்ல நடிகராக மட்டும் இல்லாமல் சிறந்த ஒரு கணவராகவும் திகழ்கிறாரு. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் நடித்தப்போ ஜோதிகாவோட ஏற்பட்ட காதல் திருமணத்தில் முடிஞ்சது. திருமணத்துக்கு அப்புறம் சில காலம் நடிக்காமல் இருந்த ஜோதிகா 36 வயது நிலை படம் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. தொடர்ந்து பல படங்களில் நடிச்சிட்டு வராங்க. சூர்யா ஒரு சிறந்த கணவர், தனக்கு எல்லா விதத்துலையுமே மதிப்பு கொடுக்குறாரு. நான் மறுபடியும் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவரே சூர்யா தான் பல மேடைகளில் ஜோதிகா புகழ்ந்திருக்காங்க. ஜோதிகா கடைசியாக ஸ்ரீகாந்த் என்ற ஹிந்தி படத்தில் நடித்தாங்க. அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது. ஜோதிகா சொன்னது போல சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு சூர்யா தன்னோட முழு ஆதரவையும் கொடுத்திருக்காரு. மும்பையில் இப்போ 2 பேருமே தங்களோட குழந்தைகளோட வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில ஜோதிகாவை பற்றி ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. சூர்யா சென்னையில் பிரம்மாண்டமான பங்களா ஒன்று கட்டியிருக்காரு. அதில் சிவகுமார், சூர்யா, கார்த்தி போன்ற கூட்டு குடும்பமாக வாழ பிளான் பண்ணியிருந்ததாகவும் அந்த சமயத்தில் தான் சூர்யாவும் ஜோதிகாவும் மும்பைக்கு போனதாகவும் கூறப்பட்டுச்சு. இந்த சூழலை ஜோதிகா அப்பப்போ மும்பையிலேருந்து சென்னைக்கு வருவதாகவும், அப்படி வரும்போது கூட வீட்டில் தங்காமல் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தங்குறாங்கன்னு பேச்சுக்கள் வலம் வருது.